சொல்றது மீனவர் வாழ் உரிமைக்காக இல்ல, கடற்கரை தமிழனுடைய கடற்கரை, என்னுடைய பொது சொத்து. அது எவனுக்கும் கல்லற கிடையாது. அது உங்க ஒப்பனுக்கும் கிடையாது, உன் தாத்தனுக்கும் கிடையாது, எவனுக்கும் கிடையாது. கடற்கரை கடற்கரை தான். இந்திய நாட்டிலே இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் எவனும் கடற்கரையில் படுத்திருக்கானா? இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள், அத்தனை மாநில முதலமைச்சர் கடற்கரையில் படுத்திருக்கானா? நீ என்னத்த புடுங்கிட்டான்னு எல்லாரும் 2 ஏக்கர்ல படுத்திருக்க? இல்ல எங்க பாட்டனை போல விடுதலைக்கு செக் இழுத்தியா, இல்ல தூக்கல தொங்குனியா, இல்லை சிறை வெட்டியா, மிதி வெட்டியா? ஒன்னும் பண்ணல. அப்ப அது கடக்கும் போது நமக்கு ஒரு வெறி வரும்பாரு. எங்களையெல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டு நாட்டே சுடாதாக்கிட்டு நீ மல்லாந்து குழு குழுன்னு கடற்கரையில் படுத்துக்கிட்டு சேட்டை தானே இது. நாமெல்லாம் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி போன, நீ என்ன பட்டு அங்க படுத்திருக்கிற? என்னது? ஒருத்தன் கேட்க மாட்டான், ஒருத்தன் கேட்க மாட்டான். எல்லை தாண்டி மீனவன், கேரள மீனவன் வந்துறான். ஏன் அவனை நீ கைது பண்ண மாட்ட? ஏன் சுட மாட்ட? ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன், எனக்கு மத்தவன் அப்பன். தொடா பாப்பம்ங்கிறான். இங்க பேசிய என் தங்கை அனீஸ், என் தம்பி இம்மா எல்லாம் பேசினாங்க. இத்தாலி கடற்படைங்க, கேரள மீனவன் 2 பேர் படகுல போற போது எச்சரிக்கிறாங்க. அவன் கடற்படை எச்சரிக்கிறான், கிட்ட வர்றான், வேற எது எதிரி படையோ உளவுப்படை தெரியல, சுட்டுறாங்க. சந்தேகத்துல சுட்டுறான். 2 மீனவன் செத்துறா. உடனடியா அந்த அரசு தண்டம் விதிக்குது. தண்டம் விதிச்சு 2 கோடி அவன்கிட்ட வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்துருக்கு. ஆனால் 850 மீனவன் செத்துருக்கான். ஒத்த பொட்டு 1 ரூபா காசு நெத்தியில பொட்டு காசு தரல. எப்படி இருக்கு? மீனவன் பிடித்து வந்த மீனுக்கு இருக்கிற மதிப்பு மீனவன் உயிருக்கு இல்ல. இங்க அதான் பிரச்சனை. அது சிறை பிடித்துறாங்க அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை. இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க. நல்லா கொஞ்சிக்கணும். என்ன சொல்றாங்க? இந்த குற்றத்திற்கு, மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலி கடற்படை வீரர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறாங்க. இருக்கு செய்தி, நானா சும்மா சொல்ல. எவ்வளவு தூரம் போறான் பாருங்க. ஏன்னா அங்க ஆள் இருக்கான், அவனுக்கு அப்ப இருக்கான், அவ்வளவு தூரம் வேலை நடக்குது. ஏன் அந்த அரசு, காங்கிரஸ் அரசு அவ்வளவு துடிக்குது? காங்கிரஸ் ஆளுகிற உயரத்தில் அங்க இருக்குது. அதை இழந்து விடக்கூடாது என்று அந்த மக்களின் உரிமைக்கு நிக்குது. கர்நாடகாவில் காவிரி நதிநீர் உரிமை நம்ம கேட்கும் போது வாய் திறக்காத இந்த கட்சிகள் ஆள்வது திருப்பி திருப்பி பாரதிய ஜனதா காங்கிரஸ் தான். ஏன் இங்க இருக்கிறது பேச மாட்டது? பேசினால் அங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா பேசினால் காங்கிரஸ் வெல்லும், இங்கே காங்கிரஸ் பேசினால் பாரதிய ஜனதா வெல்லும். அந்த மாநிலத்தை ஆளுகிற உரிமைக்காக ஒரு தமிழ் தேசிய மக்களின் உரிமையை இழக்கிறது இந்த கட்சிகள் பறிகொடுக்க தயாராக இருக்கிறது. ஆனால் மான உணர்வு, இன உணர்வு இல்லாத நாம் அதை மறந்து விட்டு திருப்பி திருப்பி அவனுக்கு வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். என் உரிமைக்கு நிற்காத உனக்கு ஒரு வாக்கு இல்லை, ஒரு ஓட்டு கூட இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கினால் அவன் நடுங்குவான், பயப்படுவான். ஆனால் அது இல்லை, அவன் திமிரா அலைகிறான். அப்ப இஸ்ரேலில் தேர்தல் நடக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பேசி இந்த ராணுவ வீரர்களை அங்கே வாக்கு செலுத்துவதற்காக அனுப்ப சொல்கிறார்கள். இவர்கள் சிறை விடுப்பு விட்டு அங்கே அனுப்புகிறார்கள். அப்ப மன்மோகன் சிங் பிரதமர். அங்கே போனவர்கள் திரும்பி வரவில்லை, அனுப்ப முடியாது என்கிறது. இந்த நாட்டின் பாராளுமன்ற அவையிலே பிரதமர் மன்மோகன் திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கிறார். எப்படி பாருங்க, 2 மீனவனை சுட்டதுக்கு எவ்வளவு வேலை நடக்குது. 850 மீனவனை சுட்டிருக்கான். என்ன நடந்திருக்குன்னு பாரு. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பேசின மாதிரி, நீ காங்கிரஸ் மீனவர் சங்கம், பாரதிய ஜனதா மீனவர் சங்கம், அதிமுக மீனவர் சங்கம், திமுக மீனவர் சங்கம், அவன் வெட்டி போடுறான் 2 அங்கம். இப்படித்தான், வேற ஒண்ணும் கிடையாது. வேற என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஏன் தமிழின மக்கள், இத்தனை கோடி மக்கள் இருந்தும் இவர்களுக்கு அதிகாரம் வரவில்லை என்றால், சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நிற்பதால் ஓர்மை இல்லை. ஓர்மை இல்லாதால் அரசியல் வலிமை இல்லை. அரசியல் வலிமை இல்லாதால் அதிகார வலிமை இல்லை. இவ்வளவுதான். இதைத்தான் நம்முடைய ஐயா காப்பா அரவாணன் தன்னின பகை என்கிறார். தேவேந்திரரை நிறுத்தினால் தேவர் போட மாட்டார், நாடாரை நிறுத்தினால் கோணார் போட மாட்டார், பறையரை நிறுத்தினால் படையாச்சி வாக்கு போட மாட்டார். இப்ப எப்படி தமிழ் தேசிய மக்களுக்கு, தமிழின மக்களுக்கு
அதிகாரம் வரும், அரசியல் வலிமை வரும். ஆனால் கருணாநிதி பேரனுக்கும் பேத்திக்கும் ஓட்டு போட்டு விடுவார். ஏன்? இதுதான் இங்க இருக்கிற கொடுமை. ஒரு கவுண்டர் நாட்டாண்டால் அந்த சாதி ஆதிக்கம் பெறும் என்று மற்றவன் நினைக்கிறான். ஆனால் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ அல்லது ஐயா ஸ்டாலினோ ஆண்டால் தேவரும் கை கட்டுகிறான், கவுண்டனும் கை கட்டுகிறான், நாடாரும் கை கட்டுறான், வன்னியனும் கை கட்டுறான், நாமும் கட்டி விடுவோம் போட்டுறான். அதனால மொத்த வீட்டுக்காரனே ஆண்டுட்டு போயிடுறான். இதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் வெளியில வந்து நாங்கள் யார் தெரியுமா, நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதான் தெரியுது. செருப்படி வாங்குறது, 2-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போடுறது, சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல. அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி எங்க போய் எம்பிரணி? எதுக்கு என்ன எம்பிரணி? தொடர்ச்சியாக மீனவ மக்கள் பட்டினி போராட்டம். இந்த படம் நானே என் தம்பி ரவிகிட்ட சொல்லி, சரி பட்டினி எழுது போராட்டம் கவனிச்சிட்டாரா? உடனே மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்துட்டாரா? இல்ல மீன்வளத்துறை அமைச்சர் வந்து பார்த்துட்டாரா? என்ன பிரச்சனை நாங்க பாக்குறோம் சொல்லிட்டாரா? முறையிட்டாரா? கடிதம். நீ முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்க நினைச்சு தெரிஞ்சினா நாம் பொறுப்பா? நீ போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணிருக்க. நீ உனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்துக்க நினைச்ச. நீ சாராய ஆலை முதலாளியை தேர்வு பண்ணிருக்க. அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை. நீ குடிச்சியா இல்லையாங்கிறத உங்க அப்பா கவலைப்படுவார். என் புள்ள படிக்குதா இல்லையாங்கிற கவலை. இன்னைக்கு அவன் குடிச்சானா இல்லையா? டே குடிச்சா நீ தள்ளாடுவாய், நீ குடிக்கவில்லை என்றால் உன் அரசாங்கம் தள்ளாடி விடும். உலகத்தில் இப்படி பாரு, பொது மனிதனா ஒரு நாட்டின் குடிகளை குடிக்க வச்சு அதில் இருந்து வருகிற வருமானத்தை வச்சு வளர்ச்சி நல்லாட்சின்னு பேசினான்னா இவனை மாறி ஒரு கேவலப்பட்டவர்கள் ஐயோக்கிற நீ உலக வரலாற்று எங்க பார்த்திருக்கியாடா? இங்க பார்த்திருக்கியா? சொல்லு. இவ்வளவு மக்கள் தொகை இல்ல, இவ்வளவு வருவாய் பெருக்கம் இல்ல, ஒண்ணுமே இல்லாத காலத்தில் பல அணைகளை கட்டி, பல சாலைகளை போட்டு, பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்தான் ஒரு தலைவன், நம்முடைய தாத்தா காமராஜ். மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, 9 லட்சம் கோடி கடன், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அரிசி பருப்பு விலை உயர்வு, எல்லாம் போக வரி வரி எல்லாம் எடுத்துக்கொண்டு சாராயம் வித்த அந்த காசுல அரசு நடத்த வேண்டியது இருக்குன்னா எதை பத்தி கவலைப்படுவான்? மிக கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நாம் மாத்திட்டோம். இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். உண்மையிலே அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியல. இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா அந்த அரசு பொறுப்பேற்கணும், அந்த துறை சார்ந்த அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும், அப்படி சொல்ல இல்ல. உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிறார், பணியை மாற்றி விட்டுறார். பணியிட நீக்கம் பணி மாற்றம், உயர் காவல்துறை எஸ்பி, மாவட்ட எஸ்பி பணியிட மாற்றம். ஏன்னா அவன் தானே காட்சி வித்தது, ஊரல் போட்டது அவன் தானே. இப்ப இங்க தம்பி கூட சொன்னாரு பாருங்க, அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சின இடத்துல படிக்கிற பிள்ளை 2 பிள்ளைய போய் அதை தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொண்டுட்டான். அதுக்கு என்ன நடவடிக்கை? அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் பணிமாற்றம், உயர் காவல்துறை அதிகாரி பணிமாற்றம். அரசு பொறுப்பு இல்லை, அதுக்கு தெரியாது. இப்ப அவர்கிட்ட கேளுங்க, 1000 கோடியா என்ன கேட்டாங்க பத்திரிகையில். 1000 கோடி 1000 கோடி இருக்காது, கூடத்தான் இருக்கும். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கணக்கு சொன்னார் பாருங்க. அவர் சொல்ற கணக்கு படித்தா 14,000 கோடி 15,000 கோடி வருது. 10 ரூபா கேஸுக்கு, 10 ரூபா கணக்குக்கு. இந்த ஒரு இடத்துல தாண்டா தமிழ்நாட்டில் என் உடன் பிறந்தானே உற்பத்தி செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ்மார்க்ல மட்டும்தான்டா. அவனே காய்ச்சறான், அவனே உற்பத்தி செய்யறான், அவனே விற்கிறான். இந்த ஒரு இடத்துல தான். நம் மக்கள் வலிமை மிக்க வாக்கை வைத்திருக்கிற போது இந்த மக்களின் உரிமைக்காக, வாழ்வுரிமை பாதுகாப்புக்காக நிற்கவில்லை என்றால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்கவில்லை என்றால் அவன் நம்மளை மதிக்க மாட்டான், நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டான். ஒரு இடத்திலேயாவது நமக்கு நின்றுருக்காங்களா பாரு. இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சம் இல்லை?
உன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்பவனுக்கு நீ ராணுவ பயிற்சி கொடுப்பியா? உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏலம் விடுவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பியா? எந்த நாடாவது கொடுக்குமா? அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா? இந்த மாநிலம் இந்த மக்களுக்கென்று இருக்கிற அரசு இருக்குமா? இருக்குமா சொல்லுங்க. நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை. இந்த நாடு வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தூத்துக்குடியில் வந்து நங்கூரம் போட்டு 3 மாதங்கள் நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் 3 மாதம் பயணம் செஞ்சு வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோட வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்கறான், என்னடா வேற ஒரு கப்பல் இருக்குன்னு. என்ன நீ புடுங்கண்ணா, நீ ஒரு ரேடார் வச்சு என்ன கண்காணிச்சா? வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச? அவன் என்ன பண்ண, நீ எந்த கொம்பனிடுறா, நான் வந்து நிக்கிறேன் பாடுறான்னு உள்ள வந்து நங்கூரம் போட்டு நின்ட்டான். கப்பல் நிறைய ஆயுதம். நீ என்ன பண்ண, அந்த ஆயுதத்துல அந்த கப்பல்கள் இருந்த 2 வீரனை கைது பண்ணி உள்ள போட்ட. அவன் என்ன, உன்னுடைய துணை தூதர் தேவையானி கோபுர கடையை தூக்கி உள்ள போட்டான். உடனே ஐயோ ஐயோன்னு கத்துனான். அவன் காதலே வாங்கல. அவன் என்ன சொல்ல வரான், நீ எந்த கொம்பனா விடுறா, என்னை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வந்து கட்டான். ஆனால் அதே அமெரிக்க போர்க்கப்பல் ஒற்றை மகன் அந்த நிலத்தில் நிக்கிறவரை உடன் நுழைஞ்சானடா. மொத்த சீனா மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது. மறுப்பவர் எவர்? கச்சத்தீவிலே சீன கூடாரம், சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் சைனீஸ் எழுத்துக்கள். இங்கே வட இந்தியன் பணி செய்வது போல அங்கு முழுக்க சீனர்கள் வேலை செய்கிறார்கள். அம்மந்தோட்டா இதே கடற்படை தளத்திற்குத்தான். நெப்போலியன் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தார்களே, பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் 1 மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன். ஆனால் இலங்கையிலே திரிகோணமலையே அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான். அப்பதான் யார் எங்கடா இருக்கு திருகோணமலைன்னு கவனிக்கிறான். அது யார்கிட்ட இருக்கு? நம்முடைய தலைமையிட்ட இருக்கு, நம்முடைய தாய் நிலத்தில் இருக்கு. இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம், ஒரு துறைமுகம். அந்த இடத்தை சீனா குருவிக்குது. இந்த பாரு, நான் சத்தியம் பேசுறேன், என் தலைவன் மேல ஆணைய. தலைவர் வந்து என்ன பேசுது, 36 லட்சம் கோடியை கொடுக்குறேங்குது, நாடை அடைஞ்சு குடிக்கிறேங்குது, நீங்களே அதிபரா இருந்த ஆளுங்குது. தலைவர் கேட்கிறாரு, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு. அதுல 25 ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்பரப்புல 30 ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்கு கொடுங்குது. சரி, யோசிக்கலாம், போயிருது. திருப்பி அமெரிக்கா அதே தேவை, அதே ஆஃபர், அதே டிமாண்ட், அதே தேவையை வைக்க. சீனா என்ன சொல்லுதோ அதே சொல்லுது. அதிபராக்கிறோம், உங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்துறோம், நீங்க ஆளுங்க, எங்களுக்கு அந்த கடற்பரப்பு மட்டும் கொடுங்க. சரி, தலைவர் அனுப்பிடுறாரு. திருப்பி முக்கியமான தளபதிகளை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுறாரு. என்ன செய்யலாம்? சில தளபதிகள் சீன தயவுல நம்ம நாடு அடைஞ்சுக்கலாம், பக்கத்தில் இருக்க நாடுன்னு. சில தளபதிகள் சீனா பக்கத்தில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டும், அமெரிக்கா பெரிய நாடு, அது தயவுல அடைஞ்சுக்கலான்னு. இப்ப இங்க ஒரு தலைவன் இருக்கான், நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்றாரு, இது 2ல எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்லங்கிறாரு. இந்தியாவுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்துரோகம். தலைவர் மறுத்தார், ராஜபக்சே ஏற்றான், இறங்கிட்டான். அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு நம்மளை அழிச்சான். இன்னைக்கு இலங்கையை அவன் கைப்பற்றிட்டான். அதே கடற்படை தளத்தை, அதே திரிகோணமலையை 90 ஆண்டுக்கு 900 கோடிக்கு லீஸுக்கு எடுத்து அம்மந்தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான். நீ ஒன்னும் செய்ய முடியாது. நீ என்ன செஞ்ச? பாகிஸ்தான் போர் தொடுப்போம், பாகிஸ்தான் நாடே இருக்காது. என பெரிய சண்டையர், சின்ன பையன். ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியோனோட மோதுவதில்லை. உலகத்திலே கொடுமையான வன்முறை, ஒருவனை அடித்தால் திருப்பி அவன் அடிக்க மாட்டானா, அவனை அடிப்பதுதான். அவன் அப்படி அடிப்பான். பாகிஸ்தான் அப்படின்பா. அமெரிக்கான்னா பேசி தீர்த்துக்கிறோம், சீனான்னா பேசிக்கிறோம். அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் என்கிறான். தொட்டு பாரா, சொல்ல பாப்போம்.
அந்த மாநிலத்தின் நடுப்பகுதியில் நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச சொல்லிடுறா பாக்குறேன். சொல்லு பாப்போம், பேச சொல்லு. 41 கிராமங்களை எல்லாம் அவன் ஆக்கிரமிச்சா அவன் பேரை வச்சுட்டான், சீனா பேருல. கொஞ்சம் கொஞ்சமா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லை வேலியில நகர்த்தி கொண்டே வரான். கேட்க யார் இருக்கா? இதேதான் நேரு அவர்கள் வட இந்தியாவில் ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார். அதேதான் இதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார் அம்மையார் இந்திரா காந்தி. அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் தம்பிகள் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு மகன் நம்முடைய தாத்தா மூக்காயத்தவர் அவர்கள், வரலாற்றில் பெருந்துரோகத்தை நீங்க செய்கிறீர்கள். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்திலே என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள், மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள், உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, கச்சத்தீவை கொடுக்காதீர்கள் என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் மூக்கையத்தவர் அவர்கள் தான். பேசினா இந்த பார், நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. இங்க பார், இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது. எப்ப இருந்து? இலங்கை விடுதலை பெற்றது அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன், கடற்படை தளம் அமைக்கிறதுக்கு. அப்ப 1961 10/5/1961 பிரதமர் நேரு சொல்றாரு பாரு, இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. யாருக்கு? அவங்க அப்பஞ்சத்துல. ஏய், நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ப மாட்டேன், அதை எடுத்து படிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை, இதை நீ பார்த்துக்கிறனுங்கிறதுக்காக படிக்கிறேன். இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை, மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் இல்லை. ஏன்? அவருக்கு அது சம்பந்தம் இல்லை. பாரு ஐயா பெருமகனார் நேரு, அடுத்த ஒரு தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர். பாரா, இங்க பாரா, கீழே பாரா. 1973 அக்டோபர் 15-16 இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே அக்டோபர் 13-14 தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தமிழின தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர், வித்து பிழைத்தவர், அவர்கிட்ட பாராடே முத்தமிழறிஞர் கருணாநிதியிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள், அதாவது சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும், தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதியளித்தார். இவங்க கச்சத்தீவை மீட்பாயின்னு நீனு வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்குறா. நீ போடா, ஒன்னு நடந்துருச்சு தப்பு, நீ என்னோட பிறந்தது இல்ல நான் உன்னோட பிறந்தது, 2ல 1 தவறு நடந்துருச்சு. இவன் எப்படி மீட்பான்? எப்படி மீட்பான்? நீ தான் 500-200 கொடுத்தா கூட போய் நிக்கிற, 500 கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற. அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும்? கச்சத்தீவை எப்ப அவன் கூட நீ இப்ப நீ ஒரு 5 வருஷம் என் தம்பிகள் சொல்ற மாதிரி என்கிட்ட கொடு, தெரியாம கூட நீ ஓட்ட போட்டு படுத்துரு, ஒரு நிறைந்த போதையில கூட எனக்கு போட்டுறான், போட்டு மயக்கத்தில் கூட போட்டு ஒரு தடவை ஏப்பா தெரியாம சரி விடுப்பா ரொம்ப கத்துறா, ஒரு தடவை போட்டு தான் பாப்பமே, என்னை ஒரு தடவை உட்கார வச்சு தான் பாருடா எங்களை. டேய், அவன் நம்ம மீனவன் வர்றான், சட்டசபையை கூட்டுறோம், ஒரு அரை மணி நேரம் பேசுறார். இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள், இந்திய நாடு எங்கள் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு, கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம், எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம், தமிழரின் தாய் நிலம். அதை இலங்கை சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு, அம்மையார் இந்திரா காந்தி. எங்களுடைய வாழ்வுரிமை பறிபோய் விட்டது. கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் பரப்பு தூரம், கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம். அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும். தொடர்ச்சியாக மீனவ சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும், படகுகள் பறிக்கப்படுவதும், வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்து கொண்டு சகித்துக் கொண்டு தன்மானமிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை.
என் அக்கா தங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை. தாலி அறுப்பவன் தலையை அறுப்பதுதான் மான தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம். அதனால் இந்திய பேரரசிற்கு, இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். காச்சத்தீவை திருப்பி எடு. முடியாது. இலங்கை உங்கள் நட்பு நாடு, சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார்? ஹூ ஐ ஆம்? நான் யாரு? ஹூ ஆம் ஐ? நான் யாரு உனக்கு சொல்லு, நான் யாரு? இலங்கை சிங்கள நண்பன் என்றால் நான் யார்? என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு, சிங்களன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள், என்னை விட்டுவிடு. இந்த நாடு விடுதலை வருவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்கிலே தொங்கி செக்கிழுத்து சிறைப்பட்டு ரத்தம் செய்தி போராடி மாண்ட மறவர்களின் மக்கள் நாங்கள். விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள். எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன். அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக்கொள், நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள், அவனை விட்டுவிடு. அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக்கொள், என்னை விட்டுவிடு. இதில் ரெண்டில் ஒன்று நீயே முடிவிடு. ஒரே வழி, கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. இது சட்டசபையில் தீர்மானம். மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை. அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மாயத்துக்கு மதிக்க வேண்டும்? என் வரி வேணும், என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப இந்திய பெருநிலத்தின் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே, மான தமிழன் இரண்டாவது இடத்திலே. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? என் வரியை எடுக்க எப்படி வர? எப்படி வர? உடனே இவர் சொல்வார்கள், அதை நான் மதிக்க முடியாது. பார்த்தீர்களா, இவர்களை விடக்கூடாது, தமிழ் தேசியர்கள் பிரிவினைவாதிகள், தனிநாடுகள் பாரு, அதுக்கு வாடா. என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ தாரை வார்த்தது தவறு, கொடுமை, பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள், கொடுத்தது கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா? அடுத்த தீர்மானம், நீ என்ன செஞ்சு வருவ? ஆட்சி என்னடா செய்வ? ஆட்சியை கலைப்ப, மறுபடி தேர்தல் வைப்பிலடா, அதுல நாங்க நிப்போம்லடா. இங்க மான தமிழச்சி மாறல பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ற மறவர் கூட்டம் கோடி கோடி. அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது, மொத்தமா நாங்க தான். அன்னைக்கு 117 இடம் என்று நாங்க ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்க, இப்ப 234 நாங்க தான். நீ ஒரு தடவை விட்டு பாரு. அப்படி ஏன் அப்படி சண்டை போட நிமிந்து நிக்க வீரம் மறவன் இங்க ஒருத்தன் இல்ல. எல்லாம் நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும்? அந்த நேரம் எப்பயா? அந்த நேரம் எப்ப? இப்படி ஒரு கொடுமை. நீ வசமா சிக்கிக்கிட்ட தம்பி, சிக்கிக்கிட்ட. நீ இன்னும் வரவங்க அடுத்த தடவையும் அவங்க தானா? டேய், என்ன பாடுபட்டாலும் இவங்களை ஒழிச்சு போடணும்டா. என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு போடணும். ஒரே வழிதாண்டா இருக்குது, நம்ம வெல்றதான். கேரளா மீனவனை அவன் தொட பயப்படுற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பயப்படணும்.